தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம். இது ஸ்ரீ ஹாலாஷ்ய மாஹாத்மியம் அப்படின்னு சிவனுடைய 64 திருவிளையாடல் புராணங்களை சொல்லக்கூடியது. மலைகளில் மேலானது கைலாச மலை. அந்த கைலாச மலைக்கு 8 திசைகள்லேயும் பூதகணங்கள்லாம் காவல் இருக்கா. கைலாச மலையோட நடுவில் மகாமேரு அப்படின்ருக்கு. அந்த மகாமேருவை சுற்றி கற்பகச்சோலைகள், சிந்தாமணி குன்றுகள், நடுவில் கண்ணாடி மாதிரி ஜொலிக்கக்கூடிய இந்த நகரம் இருக்குது. அங்கே பால், தயிர், நெய், தேன் அப்படிலாம் தனித்தனிய ஆறுகளாக ஓடின்ருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களில் மேற்கூரைகளில் சூரியன் ஒளி மாதிரி கண்ணை கூசுகிற மாதிரி இருக்குது. கோடி சூரிய பிரகாசம்னு சொல்வா இல்லையா, அது மாதிரி பிரகாசமாக இருக்குது. இந்த 64 திருவிளையாடல் புராணம் நடந்தது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாள் ஆலயத்தில். அங்கே நடுவில் பொற்றாமரை குளம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பொற்றாமரை குளத்தில் அமாவாசை அன்னைக்கு குளித்தோம் அப்படின்னா கங்கையில் குளித்ததை விட 100 மடங்கு பலன். மாதப்பிறப்பு அன்னைக்கு குளித்தோம் அப்படின்னா 1000 மடங்கு பலன். கிரகணத்தன்னைக்கு குளித்தோம் அப்படின்னா 1,00,000 மடங்கு பலன். தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படிங்கிற புண்ணிய காலங்களை குளித்தோம் அப்படின்னா கோடி மடங்கு பலன். இப்போல்லாம் குளிக்க விடுறதில்லை, அந்த காலத்தில் சொல்லியிருக்க. அதே மாதிரி திங்கட்கிழமையும் அமாவாசையும் அசுத்த பிரதட்சணம் சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ரொம்ப விசேஷம். முன்பிறவியில் செஞ்ச பாவங்கள்லாம் போகிறது அப்படிங்கிறார். யாகங்களில் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. மலைகளில் மேரு, விரதங்களில் சோமவார விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. மந்திரங்கள்லேயே 6 எழுத்து மந்திரம், ஓம் சரவண பவான் சொல்கிறோம் இல்லையா, அது. தானங்கள்லேயே அன்னதானம், மரங்களில் பாரிஜாதம், பசுக்களில் காமதேனு, கஜங்களில் ஐராவதம், அஸ்வத்தில் உச்சைஸ்ரவஸ், கடலில் பார்க்கடல், நாகங்களில் ஆதிசேஷன், ரத்னங்களில் சிந்தாமணி, லிங்கங்களில் ஸ்வயம்புலிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி இந்த மதுரை அப்படிங்கிறது பூலோக சிவலோகம் அப்படின்னு சொல்கிறார். மதுரையில் சோமஸ்கந்த பெருமாள் இருக்காளிய, சோமசுந்தர பெருமாள் சுயம்புலிங்கம். அவர் யார் ஒருத்தர் அவருடைய திருவிளையாடலில் சொல்கிறாலோ, கேட்கிறாளோ, படிக்கிறாளோ அவளுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுமா. இங்கே இருக்கக்கூடிய விருட்சம் கடம்ப வனம். அவருடைய அந்த லீலைகள் 64 லீலைகளையும் வரிசையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சூத முனிவர் பகவானான சிவனை வேண்டிண்டு இந்த லீலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். பசுக்கள்லாம் காமதேனுவாகவும், காளைகள்லாம் ரிஷபங்களாகவும் ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு நிறமாக அப்படி கண்ணறைஞ்சு இருக்கும் இல்லையா, அதோடைய அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அப்படி துள்ளி குதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகு பார்க்கறதுக்கு. இப்படி இதனுடைய நடுவில் நவரத்னமயமான மாளிகை தான் சிவபெருமானுடைய இடம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்படிக்க மாதிரி ஒரு நீரோட ஒரு அழகான குளம், அதில் ஏற்ற மாதிரி ரத்ன கால்கள் 1000 இருக்குது. 1000 கால் மண்டபம் அப்படின்னு இருக்கு அந்த கோவிலுக்குள்ள. அந்த 1000 கால் மண்டபத்தில் பெரிய கம்பளி விரிப்பு மேலே நடுநாயகமாக சூதர் அப்படிங்கிற முனிவர் உட்காந்துருக்க.
அவரை சுற்றி இந்த கதையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணாயிரம் ரிஷிகள்லாம் கூடியிருக்கா. அவெல்லாம் கேட்குறா, இந்த சிஷ்யாலாம் சூதர்கிட்ட, முனிவரே இந்த பூலோகத்திலேயே ரொம்ப சிறந்த தீர்த்தம் எது, ஸ்தலம் எது அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனேயே சூத முனிவர் லேசுப்பட்டவர் கிடையாது, நெருப்பிலிருந்து வந்தவர். அவர் வியாசருடைய பிரதான சிஷ்யர், அவர் பெரிய சிவபக்தர். அவர் சிவபெருமான தியானம் பண்ணிண்டே முன்னாடி ஒரு சமயம் இதே கேள்வியை பார்வதி பரமசிவன் கிட்ட கேட்டாலாம். அதுக்கு சிவபெருமான் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.